ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இப்ப வந்து திடீர்னு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. கமலஹாசன் அவனுடைய அபூர்வ சகோதரர்கள் படம் ரொம்ப ஃபேமஸா ஓடிச்சு. புள்ள வேஷம் போட்ட அதுதான் மெயினா ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம். ஸோ அந்த படத்துல ஆடியோ கேசெட் வரும்போது ஒரு பாட்டு வந்தது. அது படத்துல கிடையாது. அது என்ன பாட்டுன்னா, "அம்மாவன்னா கோயில் கட்டி கும்பிடணுண்டோய்" அப்படின்ட்டு பாட்டு. கமலஹாசன் வந்து நாஸ்திகர்ன்னு இப்ப தெரியும். அப்ப யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த பாட்டு படத்துல வந்திருந்தா அப்பவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா இந்த பாட்டுல தான் முதல்ல அவர் நாஸ்திகம் பேசுறாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் மகாநதி வந்தது. ஸோ மகாநதியில தான் முதல்ல அவர் நாஸ்திகர்ன்றது டிக்ளேர் ஆகுது. ஸோ இந்த பாட்டுல அதாவது அம்மாவை கோயில் கட்டி கும்பிடணும். இது வந்து ரஜினி பாட்டுல கூட மன்னன் படத்துல வந்து அம்மாவென்று அழைக்காத உயிர் இல்லையேன்ட்டு வரும். கோயில் கட்டி அது அந்த மாதிரி ஒன்று வரும். அபிஷேகம் பண்ணோம் அப்படிலாம் வரும். தெய்வம் பாடுவார். அது நிறைய பாடல்கள்ல வரும். அம்மாவை தெய்வமா நினைக்கிறது அது அது பெரிய விஷயம் இல்லை. பட் அதையே எடுத்துக்கிட்டு இங்க வேற ஒரு விஷயத்தை வந்து விதைச்சிருப்பாரு கமலஹாசன். என்னன்னா, அம்மாவை நீ கும்பிடு, மத்தவனை எதுக்கு கும்பிடுறன்றத சொல்லாம சொல்லியிருப்பார். இத வந்து வாலி எழுதியிருக்கிறார். வாலி தெரிஞ்சு எழுதினாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நாஸ்திகம் அன்பே சிவத்துல ஸ்லைட்டா வருது. பட் இதுல கொஞ்சம் அதிகமாவே வருது. இதுல என்னன்னா, இந்த இந்த லைன் இந்த பேரா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லேடி சொல்றாங்க, பணக்காரனுக்கு வந்து தங்கத்துல தலையெழுத்து எழுதி இருக்குது, எனக்கு தகரத்துல எழுதி இருக்குது, அவனுக்கு என்னென்ன எழுதி இருக்கோ அதுதான் அப்படின்போது இவர் பாட ஆரம்பிக்கிறார். அந்த பாஷை புரியல. அது ஆக்சுவலா நான் பச்சை வீட்டுக்காரன் துச்ச வீட்டுக்காரன் பாக்குறியே, சாமி உச்சந்தலையில வச்ச எழுத்துன்னு சொல்லுறியே, ஏழை பணக்காரன் சாமியிலும் உண்டு பாக்குறியா, ஏழை பணக்காரன் சாமியிலும் உண்டு பாக்குறியா, இந்த மேடு பள்ளத்துக்கு காரணம் யாருன்னு கேக்குறியா, அரச மர பிள்ளையாரு ஆண்டியாக நிக்கிறாரு, யாருடா எழுதி வச்சது, அங்கே வெண்ண வழியும் குருவாயூர் கண்ணமுகத்துல டோய், இங்க என்ன வடியும் சுப்பிரமணிய அன்னமுகத்துல டோய், இதை மனுஷன்தானே எழுதுனான்னு கண்டுபிடிக்கிற புத்திய கொடுத்த அம்மாவுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் டோயின்றார். ஸோ புத்திய வந்து அம்மா தான் கொடுத்தாங்களா? அப்ப கமலஹாசன் மாதிரி புத்திசாலி அவங்க அம்மா இருந்தாங்களா? இல்லையா? அப்பா அம்மாவா கொடுக்குறாங்க புத்திய? இல்ல இப்ப சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. சயின்டிஸ்டோடைய அப்பா அம்மா ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிறோம்னா, அந்த புத்திய அவங்க அப்பா அம்மா கொடுத்திருந்தா அவங்க அப்பா அம்மா இல்ல புத்திசாலியா இருக்கணும். அப்ப புத்தி எங்க அப்பா அம்மாவா கொடுப்பாங்க? எதையுமே அப்பா அம்மா எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? கமலஹாசன் பொண்ணு அக்ஷராஹாசன் வந்து சொல்றாங்க, அப்பா அவ்வளோ பெரிய நடிகர்னா குழந்தைய நடிகரா இருக்கும்னு நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் மித்து, அதெல்லாம் உண்மை கிடையாது இல்ல. நடிப்பு கூட திரும்ப வராது குழந்தைக்கு இல்ல. சிவாஜி மாதிரி பிரபு நடிக்கல, கமல் மாதிரி அவங்க குழந்தைங்களாம் நடிக்கல. ஸோ அதனால இதுக்கும் ஜீனுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. ஜீன் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா உடம்பு வேணா ஒரே மாதிரி இருக்கும், நோயை வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணும், புத்திசாலித்தனத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. புத்திசாலித்தனம் பத்தி பேசணும் அப்படின்னா புத்தி எங்க இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அம்மா கொடுத்தது, அம்மா கொடுத்தாலும் அப்பா கொடுத்தாலும் உடம்பு தான் கொடுக்குறாங்க இல்லையா? அங்கிருந்து உடம்பு தான் வருது. அந்த உடம்புல இருந்து அம்மா கர்ப்பத்துல இருந்து வெளில வர்றது உடம்பு தான். ஆனா அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் வேற இடத்துல இருந்து வந்து பிரவேசம் ஆகுது. அதுக்கும் அம்மா உடம்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் கேட்டா அந்த உடம்ப கூட இன்னும் அம்மா உட்காந்து உருவாக்கிட்டா இருக்கிறாங்க. அது தானா உருவாகுது இல்லையா? அடுத்தது அந்த புத்தி அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உயிர் வேற இடத்துல இருந்து வருது. அந்த உயிர் தான் நாம. அதனால முன் ஜென்மம் செஞ்ச பாவம் அடுத்த ஜென்மத்துல விடியும் அப்படின்னுவாங்க.
ஒரு அடியாளா இருக்கிறான்னா அடுத்த ஜென்மத்துல அவன் ஊனமா பிறப்பான். மத்தவங்க கைய கால உடைச்சதுக்கு இவருக்கு இங்க அப்படி வந்துரும். ஆஹ் ஆனா இது எது பண்ணுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த உடம்பு மூலமாக உயிர் தான் பண்ணிச்சு. அந்த ஆத்மா தான், உயிரை தான் ஆத்மான்னு ஹிந்தியில சொல்றோம். அந்த ஆத்மா தான் பண்ணிச்சு. அந்த ஆத்மா தான் யோசிக்கவும் செய்யும். ஏன்னா ஆத்மாவில தான் மனம் புத்தியும் இருக்குது. ஸோ இந்த புத்திக்கும் அப்பா அம்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால தான் அப்பா அம்மா அடிக்கடி எனக்கு போய் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னுவாங்க. இல்லையா? சம்பந்தமே இல்லாம பிறந்திருக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க. அடுத்தது சரி. அப்ப அப்பா அம்மா வந்து சொல்லிக் கொடுத்து புத்தி வந்தது அப்படின்னா, ஒருவேளை நாஸ்திகர் குடும்பத்துல பிறந்து அவங்க குழந்தைய நாஸ்திகர் ஆகுதா அப்படின்னா ஆகல அப்படிங்கிறதுக்கு கமலஹாசன் பொண்ணே சாட்சி. இவரு ஊரெல்லாம் நாஸ்திகம் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க பொண்ணு கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கிறாங்க. சத்யராஜ் நாஸ்திகம் பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க பையன் வந்து கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அப்பா அம்மா கிட்ட வந்து முட்டாள்தனமும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது குழந்தைங்களுக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் எது முட்டாள்தனம் எது புத்திசாலித்தனம்ன்றது. அதனால அங்கிருந்து வர்றது கிடையாது. அதே மாதிரி இவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இவருக்கு இந்த நாஸ்திகம் வந்துச்சான்னா அதுவும் வரல. அவங்க அப்பா இவர் பெரியார் எதுனா அவர் விட்டுட்டாரு அவரு. அவருக்கு கைட் பண்ண தெரியல விட்டுட்டாரு. நீ எங்கேயாவது போ அப்படின்னு விட்டுட்டாரு. இவரு அப்போதைக்கு எது ஃபேமஸா இருந்துச்சோ அதை உள்வாங்கிட்டாரு. அவ்வளவுதான். அப்ப நாஸ்திகம் ஃபேமஸா இருந்துச்சு அதை உள்வாங்கிட்டாரு. அவ்வளவுதான். வேணா ஒண்ணு சொல்லியிருக்கலாம். இத கண்டுபிடிக்க இதுக்கெல்லாம் காரணம் மனுஷன் சொன்னது பெரியார். அந்த பெரியாருக்கு கோயில் கட்டி கும்பிடணும்டோன்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் கரெக்டா இருந்திருக்கும் இந்த பாட்டுக்கு. இல்லையா? சரி. இப்ப பெரியார் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் வந்து பிராமணன் தான் காரணம். வாங்க அவனை எதிர்க்கலாம் அப்படின்னுவாரு. இன்னொன்னு கிராமத்துல இருக்கிறவன் படுற கஷ்டத்துல நகரத்துல இருக்கிறவன் தான் காரணம் அப்படின்னு. அதாவது கீழே இருக்கிறவன் கஷ்டப்படுறதுக்கு, அதாவது ஒருத்தன் ஃபெயில் ஆனானா அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அந்த வேலையை தான் அவர் பார்த்து வச்சிருக்காரு. அவரு தான் பகுத்தறிவு பகலவன். அவருக்கு தான் இவர் கோயில் கட்டணும்ன்றதை தான் தைரியமா சொல்ல வராம அப்பா அம்மாவுக்கு கோயில் கட்டணும்னு சொல்றாரு. இவருக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் அவர் தான் இருக்கிறாரு போல இருக்குது. அப்ப சரி. அப்ப இது வந்து இவரு சொல்றாரு. இது வந்து ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க தான் அவன் தலையெழுத்துல என்னென்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும்ன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. அதுவும் சொல்லுவாங்க. இன்னொன்னும் சொல்லுவாங்க. ஆஹ் அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும்னுவாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இது மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை இது. ஒருத்தன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு இப்ப உதாரணத்துக்கு விகேடி பாலன் இறந்துட்டாரு இல்லையா? பெரிய பிசினஸ் மேனு. விருமாண்டி படத்துல கூட நடிச்சிருப்பாரு. அவரு ஆரம்பத்துல எல்லா கெட்ட பழக்கம், கஞ்சா உட்பட எல்லா கெட்ட பழக்கமும் இருந்திருக்குது. ஸ்கூலுக்கு போறது கிடையாது. அப்பா இறந்த உடனே டக்குன்னு ஒரு ஞானோதயம் வருது. என்னடா பண்றது அப்படின்ட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறி படுத்து இருக்கிறாரு. அந்த ட்ரெயின் சென்னைக்கு வந்துடுச்சு. அப்ப இது தானா நடக்குது. இதுதான் முக்கியம். இவர் ஒண்ணு சென்னைக்கு வரணும்னு அங்க ஏறி உட்காரல. இவரு களைப்புல அங்க எப்பவுமே தூங்குறதா. அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சான் தூங்குறது. அங்க வண்டி ரெஸ்டா இருக்கும்போது அப்பெல்லாம் பெரிய ஸ்ட்ரிக்டா இருக்காது இல்லையா? ஸோ அப்ப ஒரு கிராமத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப வண்டி கிளம்பிடுச்சு. கண்ணு முழிச்சு பார்த்தா சென்னையில வந்திருக்கிறாரு. சரி என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு இதெல்லாம் இது பண்ணி பார்த்திருக்காரு. யாருமே வேலையெல்லாம் கொடுக்கல. பசி, கொடுமை, ஒரு டைம் திருடலாமான்னு கூட அவருக்கெல்லாம் தோணி இருக்குதாம். ஒரு டைம்ல மென்டலாவே ஆயிட்டாராம். மனநலமே பாதிக்கப்பட்ட அவருக்கு என்ன இருந்தோம், என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம் எதுவுமே தெரியாதாம் அவருக்கு. இப்படியே எவ்வளவு நாள் போச்சுனே தெரியாதாம். அப்ப ஒரு தடவை அந்த சந்தேக கேஸ்ல போலீஸ்காரங்க நைட்டு பிடிப்பாங்கல்ல, அப்ப ஒரு போலீஸ் துரத்தும் போது இவர் ஓடிக்கிட்டே இருந்தா. அப்ப போலீஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பல்லீர்னு அடிச்சிருக்கிறாரு அவரு. அடிச்சதுல அந்த கலங்கி போன சித்தம் தெளிஞ்சிடுச்சு. அது ஒரு வைத்தியம் மாதிரி ஆயிருக்குது. அவரு ஓடி போய் அப்பதான் அவருக்கு தெளிஞ்சதே தெரியுது. அப்பதான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். எப்ப வந்தோன்னே தெரியலன்றதெல்லாம் அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லைன்ல நின்னு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சின்ன சின்னதா அதாவது ஒரு அமெரிக்காவுக்கு போறதுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் கம்பெனியில
அதுல லைன் பிடிக்கிற வேலை பார்த்திருக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சரி இதுக்கு கமிஷன் பேசலான்ட்டு போறோம். அப்ப உள்ளுக்குள்ள ஏற்கனவே அந்த பிசினஸ் ஐடியா இருந்திருக்குது. அது கிராமத்துல இருக்கும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி நடக்குது பாருங்க. இல்லையா? கடவுள் இல்லாம நடக்குதா இது எல்லாமே தானாகவே? இல்ல. இங்க வந்து அதுக்கப்புறம் இவருக்கு புண்ணிய கணக்கு வேலை செய்யுது. பாவ கணக்கு முதல்ல அனுபவிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் சொல்றாரு, ட்ரெஸ்ஸே எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். அதாவது பழைய ட்ரெஸ் குடுப்பாங்க. அத வந்து ட்ரவுசரையே நான் வந்து ஒரு மாரி இறுக்கி போடுவேன். பேண்ட் மாரி 3/4 பங்கு இருக்கும். அப்படிலாம் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்து கடைசியில டிராவல்ஸ் ஓனர் ஆகி இருக்கிறார். ஸோ அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றாரு. சரி. ஆ இப்ப இந்த பிசினஸ் ஐடியாவை இவருக்கு யாரு குடுத்தா? இவங்க அப்பா, அம்மா ஒண்ணும் பிசினஸ்காரங்க கிடையாது. வி.கே.டி. பாலனுடைய அப்பா, அம்மா. கமலஹாசன் அப்பா, அம்மா ஒண்ணும் நடிகர் கிடையாது. எப்படி வருது இதெல்லாம்? கமலஹாசன் நடிப்பே வேண்டான்ட்டு போயிட்டாரு. டான்ஸுக்கு போயிட்டாரு. புடிச்சு இழுத்துட்டு வந்து அவர ஹீரோவா போட்டு நடிக்க வச்சாரு ஒருத்தர். அவரே தான் ரஜினியுமே அதே மாரி. ரஜினியுமே ஹீரோ இதெல்லாம் கிடையாது. அவரு வில்லனா நடிச்சு ஜாலியா இப்படியே ஓட்டிட்டு இருக்கலாம்னு இருந்தாரு. இவரு வலுக்கட்டாயமா புடிச்சு நீ தான் ஹீரோவா நடிக்கணும். ஸ்ரீபிரியா ஹீரோயின் சொல்லி நடிக்க வச்சது. இதெல்லாம் இவங்க புத்திசாலித்தனத்திலே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடிக்கும்போது இவங்களுக்கு ஒரு டைம் வந்து இவங்களுக்குள்ள அந்த டேலண்ட் இருக்குதுன்றது இவங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவங்க எதுக்கு வேண்டான்னு போறாங்க? நடிப்பே வேண்டான்னு கமல் எதுக்கு சொல்லப் போறாரு? டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா. இல்லையா? அது அந்த லைனுக்கு தள்ளும்பொழுது அந்த லைன்ல இருக்கும்போது தான் அந்த புத்தி வேலை செய்யுது. கமலஹாசனே கேட்கறாங்க. நீங்க சினிமாக்கு வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஏதாவது ஆபீஸ்ல கிளர்க்கா இருந்திருப்பேன். அதானே நடந்திருக்கும். இல்லையா? அப்ப அது அது அந்த இடத்துக்கு தள்ளுறதுக்கு புண்ணிய கணக்கு இருக்குது. சரி. இப்ப இப்ப கடவுள் குறிப்பா அந்த இது இது வந்து சூப்பரான பாயிண்ட்டு. இத யாருமே மேபி யாராவது பெரியார் அவங்களும் யாராவது சொன்னத இவரு படிச்சுட்டு சொல்லியிருக்கலாம். ஆ சாமியில வித்தியாசம் இருக்குதுன்ட்டு. உண்மையிலே அப்படி இருக்குமா? அரச மர பிள்ளையார் ஆண்டியா நிக்கிறாரா? ஆமா. அங்க எதுவும் அபிஷேகம், தங்க நகை, அலங்காரம் எதுவுமே இருக்காது. அங்கங்க பிள்ளையார் இருப்பாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ் கடவுள் முருகன்றாங்க. அப்ப அரச மரத்துக்கு கீழலாம் முருகன் எல்லாம் இருக்கணும். எதுக்கு பிள்ளையார் இருக்கிறாரு? தெருக்கு தெரு அம்மன் கோயில் தானே இருக்குது. எங்க முருகன் இருக்கிறாரு? எவனோ நடுவுல சேர்த்து விட்டான் தமிழ் கடவுள் முருகன்ட்டு. இந்த தமிழ் எழுதுறவனுங்க பண்ற வேலை இது. அத புடிச்சிட்டு நம்ம சுத்தின்னு இருக்கிறோம். முருகனுக்கு எத்தன ஃபங்ஷன்? முருகன் கோயிலுக்கு வருஷத்துக்கு 2டே ஃபங்ஷன் தான். இல்ல தைப்பூசம் ஒண்ணு, இன்னொன்னு ஏதோ ஒண்ணு வரும். அதுவும் தைப்பூசம் மட்டும் தான் ஃபேமஸ். ஆனா சஷ்டி அம்மனுக்கு வரும். அம்மனுக்கு வாரம் வாரம். சரி. இப்ப இந்த அரச மர பிள்ளையாரு ஆண்டியா நிக்கிறாரு. கரெக்ட். ஆ அப்ப என்னன்னா, உன் தலையெழுத்த வந்து கடவுள் எழுதினாருன்றே, அவரு தலையெழுத்த யார்றா எழுதுனா? ஆண்டியா நிக்கிறாரே! அப்படின்னு கேட்கிறாரு புத்திசாலித்தனமா. அது நியாயமான கேள்விதான். அடுத்தது, குருவாயூர் கண்ணன் முகத்துல வந்து வெண்ணெய் வடியுதுன்றாரு. இல்லையா? கண்ணன்னாலே வெண்ணெய் வெ பணக்காரர ரிச்சா தான் காட்டுவாங்க. கிருஷ்ணர் கோயில்னாலே அப்படிதான் இருக்கும். பேரே அலங்கார பிரியர். இல்லையா? ஆனா சுப்பிரமணியன் அண்ணன் முகத்துல வெண்ணெய் வடியுது சாரி எண்ணெய் வடியுதுன்ட்டாரு. ஆ பிள்ளையாருக்கு. இதுவும் கரெக்ட் தான். அப்படிதான் இருக்குது. ஆனா, இது ஏன் இப்படி இருக்குது வித்தியாசம்ன்றது கோயில் கட்டுனவங்களுக்கே தெரியாது. ஆனா இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் ஏழைங்க கடவுள். அதெல்லாம் பணக்காரங்க கடவுள். அப்படி எடுத்துட்டு வராங்க. அது வடநாட்டுக்காரன் கடவுள் கிருஷ்ணர். இப்ப வரைக்கும் அதானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. முருகன் சர்ச்சை ஏன் வந்துட்டு இருக்குது? கிருஷ்ணர் வந்து வடநாட்டு கடவுளாம். இங்க முருகனு, சிவன் எல்லாம் இங்கத்து கடவுளாம். அப்படி எடுத்துட்டு வராங்க இவங்க. ஜெனரலாகவே வந்து இந்த தெற்குன்றது வந்து ஏழ்மை இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் ஃபேமஸா ஒரு டைம்ல இருந்தது. இல்லையா? மதராசின்னுவாங்க. இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாவே மதராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கேவலமா சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஏதாவது கொலை கிலை பண்ணிட்டாங்கன்னா, இங்க வந்துடலாம். அந்த மாரி ஒரு இடமாக அந்த மாரி தான் அவங்க அப்படி பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை மைக்ரேஷன் அப்படி கூட ஆகியிருக்கலாம். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாரி சாமியெல்லாம் நம்பளுடைய சாமி, குலதெய்வம். அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க ஃப்ராடு பசங்க,
அங்கத்து சாமி கதையும், இங்கத்து சாமியும் கதையும் சேர்த்து ஒண்ணாக்கி விட்டானுங்க. அங்க இருக்கிற சிவனுக்கு இவரு பொறந்துட்டதா காட்டிட்டானுங்க. இப்படிலாம் ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா, உண்மையில என்ன நடந்துச்சு? யார் இந்த பிள்ளையார்? யார் இந்த கண்ணன்? அதாவது கிருஷ்ணன். ஏன் கிருஷ்ணர் வெண்ணெய் எல்லா கிருஷ்ணர் கோயிலுமே ரிச்சா தான் இருக்கும். அ குருவாயூர்ன்னு இல்ல. எல்லா கிருஷ்ணர் கோயிலுமே சூப்பரா இருக்கும். அலங்காரம். இல்லையா? டெம்பிள் அமைப்பு எல்லாம் ஒரு மாரி. ம். ஆ பிள்ளையார் கோயில் எல்லாமே இப்படிதான் இருக்குமான்னு தெரியல. பட் அரச மரத்துல இருக்கிறது இப்படிதான் இருக்கும். அதனால தான் புத்திசாலித்தனமா அரச மரத்து பிள்ளையாருன்ட்டு போட்டாங்க. இல்லையா? பிள்ளையார் பட்டியில மேபி அலங்காரம் பண்ணியிருக்கலாம். பிள்ளையார்பட்டிலாம் நல்லா ம். இருக்கும். அலங்காரம் பண்ணி. ம். அப்ப அரச மரத்துல இருக்கிறத மட்டும் இப்படி வச்சு எடுத்துட்டு வர்றாரு. அப்ப இத மனுஷன் தானே பண்ணியிருக்கிறான். அப்ப ஏழை பணக்காரனும் மனுஷன் தான் பண்ணியிருக்கிறான். சரி. ஏழை குடும்பத்துல ஒருத்தன் பிறக்கிறத யார் நிர்ணயம் பண்றா? பணக்காரன் குடும்பத்துல ஒருத்தன் பிறக்கிறத யார் நிர்ணயம் பண்றா? இத யோசிக்க மாட்றாங்களே! இல்லையா? ஆம். இத யார் நிர்ணயம் பண்றா? அப்டின்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா தான் நிர்ணயம் பண்ணுது. இல்லையா? எப்படிப்பட்ட ஏழையா இருந்தாலும் ஒரு காலத்தில் அதாவது ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவன் பணக்காரனா இருந்தவன் தான். இருந்து ஆடுனவன் தான். ஆடுனதுனால ஆண்டியா போனவன். அடுத்தடுத்த ஜென்மத்துல. அத புரிஞ்சுக்கணும். அப்ப பணக்காரனா இருந்தவன் தான் ஏழை ஆகி இருக்கிறான். எப்பவுமே இவன் ஏழையா பிறக்கல. பணக்காரனா இருந்து ஏழையா ஒரே ஜென்மத்துல ஆறவங்கள நம்ம பார்க்கிறோம்ல. ஒரே ஜென்மத்துல அதாவது பிசினஸ்ல நஷ்டமாகி ஆகுறது அத விட்டுருங்க. தவறான பழக்கங்கள்னால தண்ணி அடிக்கிறது, பெண்கள் பின்னாடியே சுத்தி இழக்கிறது, சூதாட்டத்துல இழக்கிறது, இது மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க. பிரபலங்களே நெறைய பேர் இருக்கிறாங்க. இழந்தவர்கள். இப்ப இதுக்கு காரணம் யாரு? அவன ஏழையாக்குனது மத்தவனா? அவனுடைய அடிமைத்தனம். இல்லையா? அவன் அதாவது ஃப்ரெண்ட் கூப்ட்டு இருக்கலாம். ஃப்ரெண்ட் தண்ணி அடிக்கிற பழக்கத்த ஏற்படுத்தி விட்டுருக்கலாம். பட் அப்படி ஏற்படுத்தின ஃப்ரெண்டு ஸ்டெடியா இருந்திருப்பான். இவன் அதுல பயங்கரமா விழுந்திருப்பான். 2 பேருமே ஒரே ம். பெக்கு தான் அடிக்கிறாங்க. அது எப்படி ஒருத்தன் மட்டும் பயங்கர அடிமையானான்? இதுக்கு வந்து ஒரு படத்து டைரக்டர் எனக்கு டக்குன்னு யாருன்னு தெரியல. முரளிய வச்சு ஒரு படம் எடுத்தாரு. நம்ம கூட அவர பத்தி வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப ஒல்லியா இருப்பாரு அவரு. ஆ தினந்தோறும்ன்ற படம் எடுத்தாரு. நாகராஜ் கரெக்ட். அவர் சொல்லியிருப்பாரு என்னன்னா, தண்ணி அடிக்கிற எல்லாருமே குடிகாரன் ஆகுறது கிடையாது. ஆனா ஒரு சிலர் ஆயிடுறாங்க. சோ அவங்க அந்த பக்கமே போயிடக்கூடாது. அது ஒரு வியாதி அது அப்படின்னு சொன்னார். அது எப்படி ஒரு சிலர் மட்டும் ஆயிடுறாங்க இல்லையா? அதே மாதிரி விபச்சாரி வீடே கதின்னு ரத்த கண்ணீர் எம்.ஆர். ராதா மாதிரி இருக்கிறாங்கல்ல. அல்லது கள்ள தொடர்பு இருக்கிறாங்கல்ல. சோ அதே மாதிரி எல்லாருமே இருக்கிறது கிடையாது. ஆனா ஏன் ஒரு சிலர் மட்டும் அப்படி ஆயிடுறாங்க? காமத்திலேயே மூழ்கி கிடக்குறாங்களே. எதனால அப்படி கிடக்குறாங்க? இந்த வித்தியாசத்தை மத்தவனா திணிக்கிறான். இல்லையா? மத்தவன் திணிக்கிறான்னா, அவன் எல்லாருக்கும் ஒரே மாரி தான் திணிக்கிறான். ஆனா ஒரு சிலர் தானே அதிலேயே மூழ்கி கிடக்குறாங்க. சினிமா நடிகர்களே வச்சுக்கோங்களேன். இப்ப ரஜினி, கமல் ரசிகர்களா விழுந்திருக்காங்க. படம் பார்க்குற எல்லாரும் ரசிகர் ஆகுறது இல்லையே. ஒரு சிலர் தானே தலைவா, தலைவா, தலைவான்ட்டு விழுந்து கிடக்குறாங்க. எதனால விழுந்து கிடக்குறாங்க? அதே படத்த தான் மத்தவனும் பார்க்குறான். அவன் மத்த படத்தையும் பார்ப்பான். நல்லா இல்லையேன்ட்டு போயிடுவான். இவன் வந்து, தலைவர் எப்படி நடிச்சிருக்கிறாரு? இல்லையா? குணா படம் வந்து பயங்கரமா சூப்பரான படம் அப்படின்னுவாங்க. ஆனா படம் ஓடல. அப்ப பொதுவான மக்களுக்கு அது புடிக்கல. ஆனா ரசிகர்களுக்கு அது இப்ப வரைக்கும் கொண்டாடுற படம். கமலுடைய நடிப்புடைய உச்சம் அந்த படம். ஆனா மத்தவங்களுக்கு அந்த மயக்கம் இல்ல. மயக்கம் இருக்கிறவங்களுக்கு அது புடிச்சிருக்குது. அப்ப எப்படி அந்த மயக்கம் வருது? இதுக்கு காரணம் யாருன்னு தெரிந்தால் கடவுளுடைய அருமை புரியும். இது எதனால நடக்குது? ஒரு சிலர் மட்டும் ஏன் இப்படி மயங்கி விழுந்துடுறாங்க? அப்படின்னா, ஆத்மா பலகீனமாக இருக்கும். அது எப்படி ஒரு சிலருடைய ஆத்மா மட்டும் பலகீனமா இருக்குது அப்படின்னா, ஒரு 80 வயது ஆகுதுன்னா, எல்லாருமே நடக்கும்போது தடுமாறுவாங்க. இல்ல 80, 90 வயதெல்லாம் ஆகும்போது தடுமாற ஆரம்பிச்சுருவாங்க. இது இயல்பு தானே இது.
இல்லையா? அந்த உடம்புடைய தன்மை அது. அதே மாரி ஆத்மாவுக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த ஆத்மான்றது உயிர். அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி ஜொலிக்குது. அதனால தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குழந்தை மாதிரி. இல்ல குழந்தை எத்தன தடவ விழுந்தாலும், அது பாட்டுக்கு எந்திச்சு நடக்கும். வயசாயி விழுந்தாங்கன்னா, அவ்வளோதான். அவங்க இறக்குற வரைக்கும் படுத்த படுக்கையா இருப்பாங்க. 2 பேரும் மனுஷங்க தான். ஆனா, டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஆத்மா வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பொழுது, அது இந்த மாரி பலகீனத்தெல்லாம் சிக்காது. ஆனா, அதே ஆத்மா திரும்ப திரும்ப மறுஜென்மம் எடுத்து எடுத்து பல வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆத்மா வயசான மாரி. அப்பதான் அது வந்து பலகீனம் வரும். அவங்க எப்படி வயசானவங்க அப்படி தடுமாறி விழறாங்களோ, அது மாரி இவங்க தடுமாறி விழுவாங்க. தண்ணி அடிக்கிற பழக்கமோ, ஏதோ ஒரு பழக்கத்துக்கு தடுமாறி விழுவாங்க. அவங்க தான் இந்த மாரி நடிகர்கள் பின்னாடி சுத்துறதா இருக்கட்டும், எல்லாமே. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, எதுல மயங்கி கிடந்தாலும் அவன் வந்து உருப்பட முடியாது. வேலை செய்ய முடியாது. இல்லையா? இப்ப சாராயத்திலே மயங்கி கிடக்கிறவன், 24 மணி நேரம் சாராயத்திலே இருக்கிறவன், எவ்வளோ பெரிய டேலண்டா இருந்தாலும், அந்த டேலண்ட்னால எந்த யூஸும் கிடையாது. எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தாரு. காலேஜ் புரொஃபசர். அவர மாரி புத்திசாலிய நான் பார்த்ததே கிடையாது. அதாவது ஒட்டுமொத்த சயின்ஸ், மேத்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு 10 பக்கம் கொண்ட புஸ்தகமா வெளியிட்டார். இவ்வளோதான்யா இதுன்ட்டு. இவ்வளோதான் இதுன்ட்டு சிம்பிளா வெளியிட்டார். அவ்வளோ டேலண்ட் இருந்தவரு, எந்த நேரமும் தண்ணி அடிப்பாரு. காலங்காத்தால தண்ணி அடிச்சுட்டு தான் காலேஜுக்கே போவாராம். நைட் ஆனா தண்ணி அடிக்க மாட்டாராம். காலையில தண்ணி அடிப்பாராம். தண்ணி அடிக்கிறது, அப்புறம் விபச்சாரம். இதுலயே மூழ்கி கிடந்தார். இப்படி இருந்தா, அவங்களால என்ன பண்ண முடியும்? அவரு வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, டெல்லியில இருக்கிற யூனிவர்சிட்டி அங்கலாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அங்கேயே அவருக்கு கிடைச்சது பிஹெச்டி. அங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இங்க லீவுக்கு வரும்போது, இங்க பக்கத்து வீட்டு பொண்ணோட இவரு சில்மிஷம் பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு அத சீரியஸா நெனச்சுட்டு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே, நைட்டோட நைட்டா எந்திச்சு ட்ரெயின புடிச்சு அங்க வந்துருச்சு. யூனிவர்சிட்டிக்கு. இவரு பிஹெச்டி ஃபைனல் இயர். இன்னும் 2 மாசம் இருந்தா முடிச்சிடலாம். அந்த பொண்ணு ஓடியாந்துருச்சு. இவரு அங்க ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு வேற இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே பிஹெச்டி அப்படியே டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, அந்த பொண்ணு கூட வந்துட்டாரு. அவருடைய வாழ்க்கையே பாருங்க போயிடுச்சு. அப்புறம் தான் எங்க காலேஜ்ல தற்காலிகமா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நாங்க வந்துட்டோம். அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட கேட்டேன். அவர வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நான் பார்த்தேன். உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. அவரு சுயநினைவிலே இல்ல அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. ஸோ அப்ப பாருங்க. இவ்வளவு திறமைசாலியாக இருந்தும் என்ன பிரயோஜனம்? கண்ணதாசனும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இல்லையா? ஆ அப்ப என்னன்னா, அந்த நேரத்துல ஏதோ சமாளிச்சு அவரு பாடுனாரு. அப்பயுமே ஏழ்மைலாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்த ஜென்மத்துல அந்த டேலண்ட் கூட வருதோ இல்லையோ, இந்த பழக்கங்கள் கூட வந்துடும். இல்லையா? அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப கண்ணதாசன் உச்சத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், புகழுறோம், எல்லாம் பண்றோம். அப்ப உச்சத்துல இருந்தத பார்த்தோம். அடுத்தது பயங்கரமா கீழ இருக்கிறது அடுத்த ஜென்மத்துல நடக்கும். அத ஏன் சொல்றேன்னா, எடுத்த உடனே கீழ படைக்கல கடவுள். எல்லாரையும் உச்சத்துல தான் வைக்கிறாரு. அவன் இறங்கி வந்துடுறான் கீழ. சோ இதோட நினைவு தான் அந்த சபரிமலை ஐயப்பன். படிக்கட்டுக்கு மேல காட்டியிருக்காங்களே, அப்படி மேல ஏத்தி வைக்கிறவர் கடவுள். நாம இறங்கி வரும்போது பக்தர் ஆயிடுறோம். நாம கும்பிடுறோம். அப்படி கீழ இறங்கி வரும்போது நம்மள மறுபடியும் ஏத்துறாரு கடவுள். இத வந்து இந்த காலச்சக்கரம் வச்சு சொன்னா புரியும். இது வந்து 5000 வருட காலச்சக்கரம். இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். கடைசி 100 வருடம். இத வந்து மொத்தமா 5000 வருஷத்த ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கல்பத்திலும் கடைசி 100 வருடம் கடவுள் வரார். இந்த பூமிக்கு வரார். இறுதியில கடவுள் வருவார்ன்னு எல்லா மதத்திலயும் இருக்கும். இல்லையா? கல்கி பகவான் இந்து மதத்துல, இயேசுவின் 2ஆம் வருகை. அது ஏன் கடைசியில வராரு? கடைசியில ஏன் வரணும்? கடைசியில மட்டும் தான் கடவுள் வரார். இதுக்கு முன்னாடிலாம் கடவுள் வந்ததில்ல. மதத்தை உருவாக்கக்கூடியவர்கள் வேணா வந்திருக்கலாம். இயேசு, நபி இவங்கலாம். கடவுள் இறுதியில தான் வரார்.
ஏன் இறுதியில வராரு அப்படின்னா, ஆ ஒரு விதத்துல வயதானவர் இருக்கிறாங்க. ரொம்ப நோய் கேன்சரு அது மாரி கொடூரமான நோயினால அவஸ்தைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இறக்குறாங்க. இறந்த பிறகு மறுபடியும் குழந்தையா பிறப்பாங்க. இது வந்து இயல்பாகவே நடக்கிறது. பட் பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாரி தான். அது ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் மறுபடியும் அது வரும். பட் இருந்தாலும் அந்த உடம்புல இருந்த தண்டனையில இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. இல்லையா? அந்த நோயில இருந்து தப்பிக்கிறாங்க. இதுவுமே ஒரு விதத்துல கடவுளுடைய கருணை தான். பட் இதை விட பெரிய கருணை இருக்கு. இது வந்து உடல் சம்மந்தப்பட்டது. ஆனா ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. எல்லாருமே குழந்தைங்க மாரி பரிசுத்தமா இருப்பாங்க. அவ்வளோ அழகா இருப்பாங்க ஆண்களும், பெண்களும். ஆனா சின்ன சலனம் கூட இருக்காது. அவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு உலக அழகிய பக்கத்துல போய் நிக்க வச்சா கூட வேலைக்காரி மாரி இருப்பா. அப்ப எவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லோருமே. ஆனாலும் சலனமாகாது. கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாள். மற்றபடி காமம்னா என்னன்னு கூட தெரியாது. காமத்தினால குழந்தை பிறக்காது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். இந்துக்கள். ஏன்னா, இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறதெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள. அதனால தான் இத்தனை தெய்வங்கள் இருக்கு. ஆனா அவங்க யாரும் கடவுள் கிடையாது. அவங்க தெய்வங்கள் இப்ப எங்க போனாங்க அப்படின்னா, அவங்க மறுஜென்மம் எடுத்து எடுத்து 2500 வருடம் கழித்து கொஞ்சம் மனிதன் அந்த ஒரு 20 வயசு தாண்டும்போது தவறான பழக்கங்கள் வருது இல்லையா? மயங்குறான் இல்லையா? அந்த மாரி அவன் மயங்க ஆரம்பிக்கிறான் உலகத்தின் மீது. ஏன் அப்படின்னா, உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சுடுறான். அதுவரைக்கும் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான்ற உணர்வுல இருப்பான். ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி ஜொலிக்குது. அதனால தான் அங்க பொட்டு வைக்கிறோம். அதுல தான் மனம், புத்தி எல்லாமே இருக்குதுன்றதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அப்ப யோசிக்கிறதே அந்த சின்ன ஒளிப்புள்ளின்னா, அத தானே நம்ம பார்க்கணும். நாம எதுக்கு இந்த ஜடத்த பார்க்கணுன்ட்டு உடலை பார்க்க மாட்டாங்க சொர்க்கத்துல. அதனால தான் அங்க காமம், கோபம் எதுவுமே கிடையாது. அதனால தான் சிங்கமும், பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும். உலகமே நல்லா இருக்கும். ஆனா 2500 வருடம் கழிச்சு ஆத்மான்றத மறந்து உடம்புன்னு நினைக்கும் பொழுது, புலனின்பத்துக்கு அடிமையாகுறாங்க. அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் மனிதனுக்குள்ள எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா. இல்லையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுஜென்மம் எடுக்க எடுக்க, முந்தைய ஜென்மத்தை விட அடுத்த ஜென்மத்தில காமம் அவனுக்கு அதிகமா இருக்கும். முந்தைய ஜென்மத்தில விட அடுத்த ஜென்மத்தில கோபம் அதிகமா இருக்கும். பற்று அதிகமா இருக்கும். பேராசை. இது எல்லாம் இப்ப உச்சத்துல இருக்கு கலியுகத்தின் இறுதியில. அதனால தான் எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஏன்னா, இதனால வசப்பட்டு நம்ம பாவம் தான் செய்றோம். அந்த பாவத்துக்கான தண்டனை என்ன? அழகு போகும், ஆரோக்கியம் போகும், செல்வம் போகும், எல்லாமே போகும். நாடுகளுக்கு இடையில யுத்தம், நோய்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. கலியுகத்தின் இறுதியில நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு பயம், பதற்றத்திலே ஒட்டுமொத்த உலகமும் இருக்கிறத பார்க்கிறோம். இல்ல திடீர்னு கேஸ் தட்டுப்பாடுன்றாங்க. அவரு அணுகுண்ட போட்டுருவேன்றாரு. எல்லாமே ஒரு பதற்றத்துல இருக்கிறாங்க. அது நடந்து தான் தீரும். ஆனால் அதே நேரத்தில் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி கீதை சொல்லப்படுது. அந்த யுத்தம் எதிரே இருக்குது. எதிரே இருக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு. அந்த மாரி கடவுள் சொல்றாரு, உங்க எதிரே இருக்குது. உலக அழிக்கிறதுக்காக அணுகுண்ட வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க. இந்த ஞானத்தை எடுங்கன்னு கொடுக்கிறார். என்ன அந்த ஞானம்? இந்த 5000 வருட காலச்சக்கரம். சொர்க்கத்தின் தேவதையா இருந்ததே நீங்க தான். நாம கோயில் கட்டி கும்பிடுறோம் இல்லையா? கிருஷ்ணரு, ராமரு வேற யாரும் இல்ல. அதெல்லாம் நீங்க தான்றார். இப்ப மறுபடியும் நீங்க அப்படி ஆகணும். இத மனித புத்தியினால யோசிச்சு தெரிஞ்சுக்குவானா? மனுஷன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சான். இந்த அளவு தான் மனுஷன் யோசிப்பான். இல்லையா? இந்த மேடு பள்ளத்துக்கெல்லாம் மனுஷன் தான் காரணம். மனுஷன் தான் காரணம். எந்த மனுஷன் காரணம்? ஏழையா பிறக்கிறதுக்கு ஏழையா பிறந்த மனுஷன் காரணம். பணக்காரனா பிறந்ததுக்கு பணக்காரனா பிறந்த மனுஷன் காரணம். இன்னொருத்தன் காரணம் கிடையாது. பணக்காரனா பொறந்ததுக்கு யாராவது சொல்றோமா? இன்னொருத்தன் தான் காரணம்னு சொல்றோமா? ஏழையா பொறந்ததுக்கு மட்டும் ஏன் இன்னொருத்தன் காரணம்ன்றோம்? அப்ப எவ்வளவு முட்டாளா யோசிக்கிறோம் பாருங்க. இல்லையா? சரி. அப்ப கடைசியில இறைவன் வரார். இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்துல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில நீங்க இருப்பீங்கன்றார்.
மண்ணுனால ஆன இந்த செங்கல் தங்கத்திலே இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வந்து நகையே வந்து பெரும்பாலும் தங்கத்துல போடுறது இல்ல. எல்லாம் கவரிங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சேஃப்டியும் கிடையாது, மக்கள் கிட்ட காசும் கிடையாது. ஆனா நம்ம இந்து தெய்வங்கள்லாம் பாருங்க, கிருஷ்ணர் உடம்பு ஃபுல்லா நகையா இருக்கும் இல்லையா? அந்த சிலையே அப்படின்னா உயிரோட்டமா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அப்படி காட்டி இருக்கிறாங்க. கிருஷ்ணர் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை, காமம் இல்லாமல் பிறந்த முதல் குழந்தை. ஏன்னா சொர்க்கத்துக்கு முன்னாடி எதுவும் இல்லாம கிடையாது, நரகம் இருந்துச்சு. இதே கலியுகம், இதே கமலஹாசன், இதே நாஸ்திகம் இருந்தது. இப்படி இருந்த நம்மைத்தான் உண்மையிலே புத்திசாலியா கடவுள் ஆக்குறார், மனுஷன் ஆக்கல. இவர் சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் பண்ணது மனுஷன் தான் கண்டுபிடிக்கிற புத்தியை கொடுத்தா அம்மா வேணா, அந்த அம்மா கடவுள். கரெக்ட் தான், மனுஷன் தானே காரணம். இந்த வித்தியாசத்துக்கு யார் காரணம்? மனுஷன் தான் காரணம். ஏழை பண்ணதுக்கு இல்லையா, ஏழையாக இருந்தவன் தான் முந்தைய ஜென்மத்துல பணக்காரனா இருக்கும்போது ஆடினதுக்கு அவன் ஏழையா பிறந்திருக்கிறான், அவன் தான் காரணம் அப்படின்னு நமக்கு பகுத்தறிகிற புத்தியை கொடுக்கிற அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருப்பவர் சிவன். அம்மையப்பன் சொல்றோம்ல, அது கடைசியில சாமி பாட்டு ஆகுது. கரெக்டான அர்த்தத்தை புரிஞ்சு பார்த்தா அது சாமி பாட்டு ஆகுது இல்லையா? அதுக்கப்புறம் கமல் டைரக்டாவே சாமி பாட்டு தான் போட்டார் எல்லா படத்துலயும். ஸ்ரீரங்க ரங்கநாதன் இன்னைய வரைக்கும் அது ஃபேமஸ். அப்புறம் அன்பே சிவம். முகுந்தா முகுந்தான்ட்டு தசாவதாரத்துல ஒண்ணு பாட்டாரு. எல்லாமே டைரக்ட் சாமி பாட்டாவே போட்டார். ஆனா இதுவே சாமி பாட்டு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அவருடைய எய்ம் என்னன்னா, சாமி பாட்டுன்னு நினைச்சிட்டு வரட்டும், அவங்கள நம்ம நாஸ்திகரை ஆக்கலாம், அப்படி அவர் பிளான் பண்ணாரு. ஆனா இந்த நாஸ்திக பாட்டிலே சாமி பாட்டு இருக்குது, அர்த்தம் இருக்குது. சோ சொர்க்கத்துல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருந்த நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய பணக்காரரா கூட இருக்கட்டும், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில எங்கேயாவது பில்கேட்ஸோ இல்ல எலான் மாஸ்கோ நம்ம பார்க்க முடியுமா? எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லையா? சோ அங்க இருக்கிற பணக்காரன் இல்ல, அதாவது வரிசைக்கிரமம் இருக்கும் அங்கேயும். ராஜா, வேலைக்காரங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுல கீழ்மட்ட வேலைக்காரன் கூட இன்னைக்கு இருக்கிற நம்பர் 1 பணக்காரனை விட பணக்காரனா தான் இருப்பாருன்றாரு கடவுள். அதே மாதிரி அழகு, ஏன்னா செல்வம்ன்றது வந்து காசு மட்டும் கிடையாது, ஆரோக்கியமும் செல்வம் தான். எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, பெரிய செல்வமே ஆரோக்கியம் தான்னுவாங்க. அவ்வளவு சின்ன தலைவலி இருக்காது. அதே மாதிரி அவ்வளவு அழகாவும் இருப்பாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. இன்னைக்கு அழகும் போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு, செல்வம் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? குணம் போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உடம்புன்னு நினைச்சதுதான் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. நீங்க ஆத்மா, அழிவற்ற ஆத்மா, நான் நிரந்தரமாக இருப்பேன் வெவ்வேறு உடம்புலன்னு இருக்கும்போது புத்திசாலித்தனமா இருந்தீங்க, பாவம் செய்யாம. எப்ப உடம்புன்னு நினைச்சீங்களோ, அப்ப புலன் இன்பத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சீங்களோ, அப்ப புத்தி வேலை செய்யாது, மயக்கம் இல்லையா? அந்த மயக்கத்துல இருக்கும் பொழுது தவறான காரியத்தை அதிகமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. சோ அதுதான் கலியுகம் இன்னைக்கு மோசமா ஆயிடுச்சு இல்லையா? ட்ரம்ப் வந்து இத பண்ணா அவங்க திருப்பி அடிப்பாங்கன்றத அவரால் யோசிக்க முடியல. சரி, திருப்பி அடிச்சாங்க. இப்பயாவது கம்முன்னு இருக்கணும்ல. இன்னும் நான் விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன்னா அகங்காரத்தின் உச்சம். இதான் இந்த இந்த 5 விகாரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் விஸ்வரூபம் எடுத்து ஆடுது. இந்த 5 தலை பாம்பு, இந்த பாம்பின் ஒவ்வொரு தலையும் உடைக்கிறது யாரோ அவங்க தான் சொர்க்கத்துல கிருஷ்ணரா பிறக்கிறாங்க. அதுதான் இங்க கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த பாம்பு தலைய உடைச்சாருன்னு காட்டுறாங்க. அப்ப இங்க குழந்தைன்னு சொல்றது உடம்பு சொல்லல, ஆத்மாவை சொல்றாரு. ஏன்னா சொர்க்கத்துல காமம் கோபம்லாம் இருக்காது. ஆனா கிருஷ்ணரா பிறக்கக்கூடியவர் இப்ப இங்க இருப்பார். கிருஷ்ணரை கருப்பா காட்டி இருக்கிறாங்க இல்லையா, இங்கதான் எல்லாம் கருப்பா இருக்கிறதெல்லாம். அதாவது ஆத்மாவுடைய அழுக்கை சொல்றது, உடம்பு சொல்றது கிடையாது. உடம்பு சொர்க்கத்தோட கம்பேர் பண்ணும்போது கருப்பா தான் இருப்பாங்க யாரா இருந்தாலும். அப்ப இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை அழிக்கணும்னா அதோடைய வேறு வந்து உடம்புன்னு நினைக்கிறது. ஆனா நீங்க உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க, பிறரையும் ஆத்மான்னு பாருங்க. அதுக்கான சக்தி உங்களுக்கு இல்ல.
அந்த சக்தியில் எப்பவுமே நிரம்பி இருப்பவர் சிவபெருமான். அதனால்தான் சதா சிவம்னு சொல்றோம். ஏன்னா கிருஷ்ணருக்கு ஆரம்பத்துல சக்தி இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சக்தியை இழந்துட்டார். அதனால்தான் ஷியாம் சுந்தர்ன்றோம். சுந்தர்னா அழகா இருக்கிறவர் சொர்க்கத்துல. அப்புறம் ஷாம் ஆயிடுறாரு, கருப்பாயிடுறாரு நரகத்துல. இப்ப மறுபடியும் சுந்தரா ஆக்குறதுக்காக எப்பவுமே சுந்தரா இருக்கக்கூடிய சுந்தரர் வரார். அதனாலதான் சிவன் பேர் சுந்தரர். இவர் பேர் ஷாம் சத்தியம் சுந்தர். ஆஹ் சத்தியம் சிவன் சுந்தரம் எப்பவுமே, அதாவது அல்லாவின் குணம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். மாத்தி மாத்தி பேசணும். ஏன்னா மனுஷனான்ட்டு அல்லாஹ் கேட்கறதாக குரான்ல இருக்கும். அதாவது கடவுள் கடவுள் ஒருத்தர் தான். இவரை தான் அல்லான்னும் சிவனும் பேசுறதுதான் சத்தியம். பரமபிதானும் சொல்றோம். சொல்லுங்க சிஸ்டர். இல்ல, அவர் பேசுறதுதான் சத்தியம்ங்கிறதுனாலதான் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்றோம். கரெக்ட். அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவார். மனுஷன் பொய்யை மட்டும்தான் பேசுவான். உண்மைன்னு நினைச்சிட்டு இன்னொன்னு பொய்ன்னு தெரிஞ்சும் பேசுறதும் இருக்குது. சரி, இப்ப கடவுள் வந்து சொல்றாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க. உங்களுடைய அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நான். ஏன் தந்தை? அப்பானா ஆஸ்தி கொடுக்கணும். அப்பதான் அப்பா. இன்னைய வரைக்கும் நாம அனுபவிக்கிற அத்தனையும் அவர் தான் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, இப்ப 4 தலைமுறை முன்னாடி ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறார். 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டார். அவர் இறந்துட்டார். அடுத்தது அவருடைய பசங்க அதை அனுபவிப்பாங்க. அவங்க இறக்குறாங்க. ஆனா குறையும். அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையும் அனுபவிக்குது. இப்ப கொஞ்சம் குறையுது. இன்னும் இருக்குது. அடுத்த தலைமுறையும் அனுபவிக்குது. அதான் நான் தான் அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு இதெல்லாம் கொடுத்தது யாரு? 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர் இல்லையா? அப்படி இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது. அந்த சொர்க்கமா ஆக்குறதுக்கான ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். என்னன்னா, ஆத்மான்னு நீங்க நிலைச்சிட்டீங்கன்னா, உடல் உணர்வுன்றத மறந்து ஆத்மான்ற உணர்வுல நீங்க நிலைச்சிட்டீங்கன்னா, கலியுகம் அழிந்து சொர்க்கம் வந்துடும்ன்றார். இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கொடுக்கிறது சிவபெருமான். இதை கேட்டு ஆகிறது நாம கிருஷ்ணராக, ராமராக. சோ அப்படி சொர்க்கத்தில் ஆட்சி செய்பவர் கடவுள் இல்ல. அந்த சொர்க்கத்தில் ஆட்சி செய்பவராக கலியுகத்தின் பிச்சைக்காரனாகிய நம்மள மாத்துறாரு பாருங்க, அவருதான் கடவுள். சோ அப்ப ஆண்டியா இருக்கிற நம்மள அரசனா கடவுள் மாத்துறார். கலியுகத்துல ஆண்டியா இருக்கிற நம்மள சத்தியுகத்தின் அரசன். ஏன்னா இங்க பணக்காரனா இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது. ட்ரம்ப் பெரிய கோடீஸ்வரன் தான், நிம்மதியா இருக்கிறாரா? எலான் மஸ்க் கோடீஸ்வரன் தான், நிம்மதியா இருக்கிறாரா? யாரும் நிம்மதியா கிடையாது. ஆனா சொர்க்கத்துல ஏழை கூட நிம்மதியா இருப்பான். ஏழைன்னா இங்க இருக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை கிடையாது. அவனே பெரிய கோடீஸ்வரன் தான். கம்பேர் பண்ணும்போது ஏழை. அப்படி நம்மள மாத்துறதுனாலதான் பழனி மலையில ஆண்டி கோலத்திலையும் இருப்பார், அரசர் கோலத்திலையும் இருப்பார். ஆண்டி கோலத்துல இருக்கிற நம்மள அரசரா இறைவன் மாத்துறார். சோ ஆண்டியா இருந்த முருகனும் கடவுள் கிடையாது, அரசரா ஆகிற கிருஷ்ணரும் கடவுள் கிடையாது. சோ இப்ப யாரு நாம? இறைவனுடைய குழந்தையா ஆகுறோம். அப்ப குழந்தை தான் பிள்ளையாரு முருகன். அப்ப நாம இப்ப ஆண்டியா தான் இருக்கிறோம். அரச மரத்தடியில இருக்கிற மாதிரி. ஒண்ணும் இல்லாத அந்த நிலையும் வரும் இல்லையா? உக்ரைனுக்கு அப்படிதான் இருக்கு. நிலநடுக்கம் வந்து அப்படிதான் ஆகும். எல்லாமே ஆண்டி தான் ஆகும். கண்டிப்பா எல்லாமே அழிஞ்சிடும். அப்படி இருக்கிற நாம தான் உலகத்தின் அதிபதி. அங்க எந்த விதமான இயற்கை சீற்றமும் வராது. நாராயணனா ஆயிடும். அப்ப ஒரு பெருமாள் கோயிலும் சொர்க்கத்துடைய மாடல் தான். அதனாலதான் பெருமாள் கோயில் பெருசா இருக்கும். ஆனா அம்மன் கோயில் சின்னதா இருக்கும். ஏன்னா கணவனையே மனைவி நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இறைவனை நாம நினைக்கிறதுனால நாம தான் மனைவி, பார்வதியும் நாம தான். சோ இறைவனுடைய மனைவி, இறைவனுடைய குழந்தை எல்லாமே நாம தான். ஆனா இறைவன் நாம கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இயேசு கடவுள் கிடையாது. இயேசு கடவுளுடைய குழந்தை சொல்லலாம். அவரு கடவுள், தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வந்தார், மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்தார். ஆனா உண்மையிலே கடவுளுடைய குழந்தையாக நாம இப்பதான் ஆகுறோம். இப்படி ஆகிறவங்க தான் சொர்க்கத்தில் தேவதையாக மாற முடியும். இதோடைய நினைவாக எல்லா நாராயணன் கோயிலையும் வியாழக்கிழமை மட்டும் பெருமாள் அலங்காரத்தோட இருக்க மாட்டார், பிராமணனாக இருப்பார். ஏன்னா இறைவன் ஒரு வயோதிகர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார்.
அந்த பிரம்மா வாய் வழியாக யார் இந்த ஞானத்தை கேட்கிறாங்களோ அவங்க தான் குமாரிகள். இவர்கள் தான் உண்மையான பிராமணர்கள். அதாவது இது வந்து வர்ணம், ஜாதி கிடையாது. வெளியில பாக்குற பூசாரி பிராமணர்கள் வந்து ஜாதி. அது வந்து ஒருத்தருக்கு பிறக்கிறதுனால வர்றது, மனுஷனுக்கு பிறக்கிறதுனால. இது மனுஷனுக்கு பிறக்கிறது இல்ல, கடவுளுக்கு குழந்தையாக மாறும். தத்தெடுக்கிறார் கடவுள் நம்மள. அதான் வர்ணம். வர்ணம்னா என்ன? கலர். கடவுளுடைய கலர் எதுவோ அந்த கலரை நமக்கு பூசுறார். அதாவது குணத்தை. இதோடைய நினைவு தான் அங்க ஹோலி பண்டிகையில கலர் பூசி கொண்டாடுறாங்க. எல்லா பண்டிகையும் இப்ப நடக்கிறதுடைய நினைவார்த்தம் தான். அப்ப பிள்ளையார் ஆண்டியா இருக்கிறார், முருகனும் ஆண்டியா இருக்கிறதா காட்டுறாங்க பழனியில. சோ அவருடைய குழந்தைங்க எல்லாம் ஆண்டியா தான் இருக்கிறாங்க. இயேசுவ சிலுவையில அதே மாதிரி தான் அவரும் ஆண்டியா தான் வச்சிருக்கிறாங்க. இல்ல எல்லாத்தையும் புடுங்கி விட்டுறாங்க. ஆனா இறைவனை நினைக்கிறது மட்டும் இல்ல, இறைவனை நினைங்கன்னு மற்றவர்களுக்கும் நாம சொல்லிக் கொடுக்கிறோம். இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்து இருந்து உடலையே மறங்க, இந்த உலகத்தையே மறங்கன்ற. எந்த அளவுக்கு மறக்கிறோமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். சோ இது இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். கேட்க மறுக்கிறவங்களுக்கு சக்தியை கொடுக்கிறோம். அந்த சக்தி கடைசியில கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்குள்ள சக்தியை நிரப்பும். அதன் மூலமாக அவங்க ஒரு 4-5 ஜென்மம் எடுப்பாங்க. நரகத்திலே ஆரம்பத்திலாம் நல்லா தான் இருக்கும். பாவம் செய்வாங்க, பட் துக்கம் இருக்காது. அப்படி எல்லோருக்கும் ஆஸ்தியை கொடுக்கிறோம், நாம சக்தியை கொடுக்கிறோம் அனுபவிக்கிறதுக்கு. முதல்ல ஆத்மாவுக்கு சக்தியை கொடுக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு பலம் கூடும். ஆத்மாவுக்கு பலம் கூடனா ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரம்பத்திலே பிறப்போம். இப்ப சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வேலைக்காரனாவே பிறந்தாலும் சொர்க்கத்துல பிறக்கிறான். அதனால அவனுக்கு சுகமா தான் இருக்கும். ஏன்னா இங்க ஒரு ஆள் செய்யற வேலையை அங்க 1000 பேர் செய்வாங்க. அப்ப எவ்வளவு வேலை கம்மியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு காலத்துல வீட்டுல 10-15 வேலைக்காரங்களாம் இருப்பாங்க. இப்ப யார் வீட்லயும் வேலைக்காரங்க கிடையாது. வேலைக்காரனை நம்பி உள்ள விட முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம் வேற. சோ அதுவே தெரியுது நாம எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம்ட்டு. அப்ப சோ எப்படி சொர்க்கத்துல வேலைக்காரனா பிறக்கிறாங்க அப்படின்னா, இறைவனை நினைக்கிறோம். ஆனா இறைவன் கொடுக்கிற ஞானத்தின்படி நடக்கல, பட் நினைக்கிறோம். இங்க வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம இருக்கணும், அசைவம் சாப்பிடாம இருக்கணும், வெளியில சாப்பிடாம இருக்கணும், பூண்டு வெங்காயம் சாப்பிடாம இருக்கணும். இந்த மாதிரி நிறைய நியமங்கள் இருக்கு. அத அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல. ஆனா இறைவனை நினைக்கிறாங்க. தூய்மையா இருக்கிறாங்க. காமத்தை மட்டும் விட்டுட்டாங்க, பட் கோபம் இதெல்லாம் விடலன்னும் போது ஆயுள் அதிகரிக்கும் ஆத்மாவுக்கு. அப்ப ஆரம்பத்துல வந்துருவாங்க, பட் கோபத்தெல்லாம் விடாதனால வேலைக்காரனா அப்படி பிறந்துருவாங்க. சோ இந்த 5 விகாரத்தையும் வென்றவர்கள் ராஜாவாக பிறப்பாங்க. இந்த ஞானத்தை எடுக்கிறவங்களே. ஞானத்தை எடுக்காதவர்கள் நரகத்தின் ஆரம்பத்துல பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துல பிறக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மதம் ஸ்டார்ட் ஆகும்போதே வருது. இப்ப கிறிஸ்தவ மதத்துடைய தொடக்கத்திலே வராங்கன்னா அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களும் இறைவனை நினைப்பாங்க. கடைசி நேரத்துல நினைப்பாங்க. நம்மளும் சக்தியும் கொடுப்போம். இப்படி சக்தி கொடுக்கறதுனாலதான் இதே இந்துக்கள் வழிபடுற இதே தேவதைகளை கிறிஸ்தவர்கள் ஏஞ்சல்கள்னு பாராட்டுறாங்க, மகிமை பாடுறாங்க. வழிபடுறதில்ல, ஆனா மகிமை பாடுறாங்க. முஸ்லிம்கள் மலக்குகள்னு மகிமை பாடுறாங்க. மனிதர்களை காப்பாற்ற கடவுள் மலக்குகளை அனுப்புவார். அது யாரும் இல்ல, நாமளே தான். ஏன்னா அது இன்னும் ஆழமாக இருக்கும். கடைசியில இந்த உடலை விட்டு சூக்ஷ்ம உடலோட மேல இருப்போம். உலகம் அழியும் போது மேல இருந்து சக்தியை கொடுப்போம். அததான் அவங்க மேல இருந்தே வராங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இறைவனுக்கு ஈக்குவலா சக்தி நிரம்பியவர ஆகுறதுனால. சரி, இப்ப கடவுளுடைய குழந்தைகள் அல்லது கடவுளுடைய மனைவினும் நம்மள சொல்லிக்கலாம். அது கிறிஸ்தவ மதத்திலே மனவாட்டிகள்னு இருக்கும். அப்படி இருக்கிற நாம ஏழையா தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் இழந்துட்டோம். அழகுலையும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, குணத்திலும் சரி, எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஆனா இப்ப இறைவன் நமக்குள்ள நிரப்பிட்டு இருக்கிறார். இறைவனை தவிர எதையும் ஆதாரமா பிடிக்கல. இன்னொன்னு, ஆலமரத்துக்கு கீழே, அரச மரத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா இது ஒரு மரமாக வரும். இத பாத்தீங்கன்னா பாருங்க, மரம் நிக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா? பரந்தாமத்துல இது வந்து தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் கீதையில இருக்கும். அது வந்து சிவபெருமானுடைய மகிமை அது. அப்ப கீழே விதை இருக்குது,
இந்த விதை கிட்ட நாம ஞானத்தை எடுக்கிறோம். அதனாலதான் விதைக்கு பக்கத்துல இருக்கனால மரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. அந்த மரத்துக்கு கீழே பிள்ளையார வைக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. ஆனா தெரிஞ்சு அவங்க வைக்கல. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு ரகசியம் தானாவே நடந்தால இப்ப கமலாசனும் வாலியும் உட்கார்ந்து இந்த எழுதும் போது இதுக்கு பின்னாடி இவ்வளவு ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சா எழுதுனாங்க. கமலாசன் ஒருவேளை இதை பார்த்தாருன்னா ஆச்சரியப்படுவார், இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஞானம் இருக்குதான்ட்டு. அப்ப டக்குன்னு தெரியும். பட் இது அவர் கண்ணில் படணும், பொறுமையா பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது. சரி, அவர் இல்லாட்டினாலும் வேற யாராவது இதை பார்த்து மாறுவாங்க. அப்ப இப்படி இருக்கிற நாம ஆண்டியா இருக்கிறோம், எண்ணெய் வடிகிற மூஞ்சோட இருக்கிறோம், எதுவுமே கிடையாது. ஆனா சொர்க்கத்துல எண்ணெய் வடிகிறதுக்கு காரணம் வெயில் இந்த மாதிரி இல்லையா உச்சத்துல இருக்குது. கடைசியில கரண்ட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா சொர்க்கத்துல சதா காலமும் வசந்த காலம்ன்றார். இந்த மாதிரி வெயில் காலம் குளிர்காலம் எல்லாம் கிடையாது, எப்பவுமே வசந்த காலம் தான்றார். அந்த காத்திலே வாசனை அடிக்கும்ன்றார். அப்ப நம்ம இந்த பெர்ஃப்யூம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி உலகத்துல அவர் இருக்கிறாரு, தங்க வைர வைடூரியத்துல மிதக்கிறாரு. அப்படிங்கறதுனால அவரு செல்வ செழிப்பா நாராயணனை காட்டுறாங்க. நாராயணன் கோயில் எப்பவுமே பெருசாதான் இருக்கும், அம்மன் கோயில் எப்பவுமே சின்னதா தான் இருக்கும் இல்லையா? ஆனா அம்மன் கோயில்ல தான் கூட்டம் இருக்கும் வருஷம் ஃபுல்லா. பெருமாள் கோயில்ல அல்லது மகாலட்சுமி கோயிலுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள், குறிப்பா சொல்லணும் மகாலட்சுமி கோயில்ல வருஷத்துக்கே ஒரு நாள் தான் இல்லையா? அந்த மகாலட்சுமி பூஜைன்ட்டு அதுதான் ஃபேமஸ். ஏன்னா அவங்க சொர்க்கத்துல இருக்கிறாங்க, செல்வத்தோட இருக்கிறாங்க, அவங்க கிட்ட செல்வத்தை தான் கேட்பாங்க. ஆனா அம்மன் கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்பாங்க. தாயே கருமாரி கருணின் உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மா, எல்லா மகிமே இங்க யாருக்கு? பார்வதி தேவிக்கு தான். பார்வதி தேவியா இருக்கிற நமக்கு தான். சோ இதுதான் இத கடவுள் இன்னைக்கு முரளியில சொல்லி இருக்கிறார். அதனாலதான் இந்த கமலாசன் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. சோ முரளி ஜூலை 15 முரளின்னு 16 முரளி, ஜூலை 16 2026 முரளி. இந்த வீடியோ கீழே நம்ம லிங்க் கொடுப்போம். இல்ல பிகே சரணகுமார் தமிழ் முரளி நீங்க போட்டீங்கன்னா அந்த சேனல் வரும். அதுல இந்த டேட் தேடி பாருங்க. அதுல சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாருன்னா, கல்கத்தால ஒரு காளி கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அங்கதான் நரபலி எல்லாம் கொடுத்தாங்க. அந்த கோயில் சின்னதா இருக்குமா, ஆனா அவ்வளவு கூட்டம் இருக்குமா, இந்த தர ஃபுல்லா எண்ணெயும் தண்ணியுமா இருக்குமா, பார்த்து பார்த்து நடக்கணுமா, இல்லைன்னா வழுக்கி விட்டுருமா. ஆனா பெருமாள் கோயில் எப்படி இருக்கும், ராயலா இருக்கும், ஏதோ சொர்க்கத்திலே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த டிஃபரன்ஸுக்கு காரணம் அவரு சொர்க்கத்தில் இருப்பவர், அவருடைய கோயில் அப்படி கட்டி இருக்கிறாங்க. நாம ஏதோ அரச மரம் கிடைக்குதா ஆலமரம் கிடைக்குதா அங்க உட்காந்து ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப இதுவே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில தான் இருந்து ஞானத்தை எடுக்கிறோம். பிள்ளையாரும் வீட்டுக்கு வெளில தான் வைப்பாங்க இல்லையா? வீட்டுக்கு வெளில தான் பிள்ளையார் வச்சிருப்பாங்க. சோ இப்ப நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாம் அங்க நினைவார்த்தமா வந்துட்டு இருக்குது. இப்ப கரண்ட் நின்றுச்சுன்னா வேர்த்த விறுவிறுக்க தான் இதை நம்ம எடுத்துட்டு இருப்போம், இல்லைன்னா விசிறிட்டு இருப்போம். சோ இங்க இருக்கிற நினைவார்த்தம் தான் இது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் புத்தி வேணும். இதை கடவுள் கொடுக்கிறார், கொடுத்தாலும் நான் வாங்கிக்கணுமே, நான் வாங்கிக்க மாட்டேன், பெரியார் தான் புத்திசாலின்னு போயிட்டு இருந்தா கடவுள் என்ன பண்ண முடியும்? இதனால்தான் ஏழை பணக்காரன் வித்தியாசம் வருது. ஏன் எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு வர்றதில்லைன்னா, கோடியில ஒருத்தர் தான் கடவுளை ஏத்துக்கிறாங்க. கடவுளே வந்திருக்கிறாருன்னா கோடியில ஒருத்தர் தான் ஏத்துக்கிறான், புரிஞ்சுக்கிறான். வருஷம் வருஷம் கமலஹாசன் அவர்களுக்கு பிரம்மகுமாரிகள் ராக்கி கட்டுறாங்க. ஒரு தடவையாச்சும் நீங்க யாரு, ஏன் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, இது என்னன்னு கேட்டிருக்கலாம்ல அவரு. இவங்க சொன்னாங்களா இல்லையோ தெரியல, பட் அவர் கேட்டிருக்கலாம்ல, நீங்க யாரு, நீங்க என்னன்னு கேட்டிருக்கலாம்ல. ரொம்ப புத்திசாலி இல்ல. இப்ப பிள்ளையார யோசிக்கிறாரு, கிருஷ்ணரை யோசிக்கிறாரு. இவங்களும் கிருஷ்ணர் பார்த்தா தான் கொடுத்துட்டு வருவாங்க. ஏன் இதை எனக்கு கொடுக்குறீங்க, நீங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, கிறிஸ்டின் மாதிரி இருக்கீங்க, இதை ஏன் கொடுக்குறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் இதை விளக்குங்கன்னு கேட்கலாம்ல. ஏதோ புக்கை படிச்சுட்டு இருக்காரு, தன்னை சுத்தி ஒரு புத்திசாலின்னு சிலரை வச்சிட்டு இருக்கிறாரு, இதை கேட்கலாம்ல. கேட்டா என்னைக்கோ பக்காவா இருப்பார். ஆக்சுவலா அவர் தெருவுலயோ அல்லது பக்கத்து தெருவுலயோ இருக்குது பிரம்மகுமாரி சென்டர், பக்கத்திலே இருக்குது. என்ன பண்றது, அதிர்ஷ்டம்னு இருக்குல்ல. சோ இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பக்காவா முயற்சி பண்றதுனால இந்த பூமி சொர்க்கம் ஆகுது. என்ன முயற்சி பண்றோம், தூய்மையாகிறோம். சொர்க்கத்துக்கான குணத்தை எடுத்துட்டு வரும்போது இந்த பூமி சொர்க்கம் ஆகுது. அதுக்குதான் உலக அழிவு நடக்குது.
புதுப்பிக்கிறதுக்காக. இப்ப சொர்க்கம் வந்துருச்சா? இப்ப சொர்க்கம் கொஞ்சம் 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 கொஞ்சமா பழசாகுது. சுகம் குறைஞ்சுகிட்டே வருது. இப்ப நரகத்துல தான் ஒருத்தவங்க பிறக்குறாங்கன்னா கூட, அந்த சொர்க்கத்துடைய மிச்சத்த தானே அனுபவிக்கிறாங்க. அங்க எடுத்துட்டு வந்ததுனால தானே இருக்குது. அதனால தான் அவங்கள கும்பிடுறாங்க. மூதாதையர்கள்னா ஏன்னா, அது அவங்க எடுத்துட்டு வந்தது. எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்ல, இதை அனுபவிக்கிறதுக்கான சக்தியையும் மற்றவர்களுக்கு அவங்க குடுத்தாங்க. கடைசி நேரத்துல ஞானத்தை ஏற்க மறுத்தவர்களுக்கும் சக்தி குடுக்குறாங்க. ஆஸ்தியும் குடுத்து, கூடவே அவங்களும் இறங்கி வராங்க. அது வேற விஷயம். இறங்கி வர்றதுனால தான் அவங்களும் நாம தான் தெய்வங்களாக இருந்தோன்றதே மறந்து நம்மளே கும்பிட்டுட்டு இருந்தோம் இதுவரைக்கும். இந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும். அது பக்தி. அத முடிச்சுட்டு இப்ப ஞானத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சொர்க்கத்திற்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கமலஹாசன் சொல்றாரு, இந்த ஒரே நாள்ல மழை பெஞ்சது பயங்கரமா. நெறைய மாவட்டங்கள் மூழ்கிச்சு. அப்ப அரசியல்வாதி இல்லையா? இது மாரி உலகம் ஃபுல்லா தான் நடக்குது. இனிமேல்ட்டு நடக்கும். ஏன் நடக்குது? இவ்வளவு நாள் இல்லாம ஏன் நடக்குது? அத யோசிக்கணும்ல. குற்றம் அதிகமாகுது. அதனால தான் நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அவரு என்ன நெனச்சுக்கிறாரு, இந்த பெண்களுக்கு எதிரா பாலியல் குற்றம் நடக்குதுன்னு ஒருத்தர் கேட்கறாங்க. ஒரு யுனிவர்சிட்டி புரொஃபசர் ஒருத்தவங்க லேடி புரொஃபசர் கேட்கறாங்க. டிவில இவரு இருக்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரு, "இத கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். இது எப்பயும் தான் நடக்குது. இப்ப வந்து நியூஸ் சேனல் இருக்கிறதுனால அத காட்டுறாங்களாம்." எப்பயுமா நடக்குது? முந்தில இந்த அளவு கிடையாது இந்த முந்திலாம். அளவு இல்ல சிஸ்டர். நான் சின்ன வயசுல இருக்கும்போது, பெண் குழந்தைங்க ஜட்டி போட்டு பசங்களோடவே விளையாண்டுட்டு இருக்குங்க. 6வது, 7வது படிக்கிற வரைக்கும்லாம் ஜட்டியோடவே அந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்குங்க. தனியாவே அவங்க விட்டுருவாங்க. யாருமே தேடிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. எந்த வீட்டு குழந்தை எங்க வேணாலும் போய் விளையாடும். யார் வீட்டுக்கு வேணாலும் போகும். எதுவுமே நடக்கலையே. இன்னைக்கு சொந்த அப்பாவ நம்பி விட முடியலையே. எப்பவுமா நடந்துட்டு இருக்குது. அப்ப அதை உணரக்கூடிய சக்தி இல்ல மனிதனுக்கு. அதான் பிரச்சனை. உணர்ந்தா கடவுள் சொல்றது புரியும். அப்படி கோடியில ஒருத்தருக்கு தான் புரியுது. அப்படி கோடியில ஒருத்தராக நீங்க இருந்தால் மட்டுமே, இந்த வீடியோ இப்பயே 52 நிமிஷம் ஆயிருக்குது. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டிருப்பீங்க. இல்லன்னா இந்த பொறுமை சக்தி உங்களுக்கு சத்தியமா வந்திருக்காது. அதனால நாம தேவதையா இருப்போமான்ற டவுட்டே கிடையாது. இப்ப நீங்க இதை ஏத்துக்காட்டினா கூட நீங்க தேவதையா இருந்தால் மட்டுமே இதை ஃபுல்லா உங்களால புரிஞ்சுக்க முடியும் முதல்ல. ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அடுத்த விஷயம். ஏன்னா அது நம்ம வேற ஒரு குப்பையில மூழ்கி கடந்தோம் ரொம்ப நாளா. இப்ப எனக்கே இந்த ஞானம் கிடைச்சு புத்தி தெளியறதுக்கு 2 மாசம் ஆச்சு. நிச்சய புத்தி வர்றதுக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா நானும் நாஸ்திகனா இருந்தேன். கமலஹாசனுடைய வெறித்தனமான ரசிகரா இருந்தேன். அதனாலதான் சரி அவரு வந்துருவாரு வரட்டும் அப்படின்னு ஒரு அன்புனால நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா எழுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை இல்ல. ஏன்னா இப்படி நம்ம பேசுறதுக்கு அது முன்ஜென்மத்து குணம் எல்லாமே இருந்தாலும் கூட கமலஹாசன் படமும் ஒரு காரணம். ஏன்னா அந்த படத்தை பார்த்து அவரை மாதிரியே பேசி பேசி பழகி நக்கலா பேசுறது அது குணமா இருந்தா அதுவும் ஹெல்ப் பண்ணி இருக்குதுல்ல. அப்ப அவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும்ல. நம்மளுடைய கடமை தானே. எல்லாருமே நம்மளுடைய சகோதர ஆத்மாக்கள் தான். ரஜினிக்கே கொடுக்க முடியல இல்லையா? அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலுமே அவருக்கு கொடுக்க முடியலையே. அவரு சாமியார் பின்னாடி தானே சுத்தின்னு இருக்கிறாரு இன்னைய வரைக்கும். சரி பார்ப்போம். நல்லது நடக்கும்னு நினைப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.